அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக்கான லெவல்ஸ் நம்ம ஆல்ரெடி சண்டே கொடுத்துருந்தோம். அது என்ன நடந்திருக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இது அப்டேட்டு. இப்போ ஆப்ஷன் கிளாஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் இது சொல்கிறேன். ஜூலை 14 ஜூலை 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன இதுங்கிறது நான் இந்த வீக்கான லெவல்ஸ் போடுறோம் இல்லையா, அதில் சொல்கிறேன். என்னைக்கு தேதி எப்போ முடியும் அப்படிங்கிறது விருப்பம் இருக்கவங்க அப்போ நான் போட்டதுக்கப்புறம் நீங்கள் மெசேஜ் பண்ணி எங்கிட்ட கிளாஸ் டீட்டெயில்ஸ் என்னென்ன டாபிக் என்ன ஏது எல்லாமே கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் எல்லாருக்கும் சொல்லி தரது நான் சட்டன் ரூல்லாம் வச்சுருக்கேன். அந்த ரூல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஓகேங்களா? யார் சொல்லி கொடுக்குறாங்கன்றதை யாரும் நம்பி போகவும் கூடாது. உங்களுக்கு அதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வரலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம போஸ்ட் மார்க்கெட் பார்க்கலாம். இந்த வீக் இது நிஃப்டி இங்கே இருந்தாப்புல 22.8 பை 638 போனால் இந்த வீக் செல்லுன்னு சொல்லிடணும். என்ன நடந்திருக்குங்க? என்ட்ரி பிளேஸ்க்கு வரவில்லை. சூப்பர், என்ட்ரியே கிடைக்கல. ஏன் இது நடந்தது அப்படிங்கிறதுக்கான விடைகள்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்படியே அழகாக சொல்லணும் ஏன் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது. விக்ஸ், இந்தியா விக்ஸ்னு ஒரு டாபிக் எடுத்திருப்பேன். என்ன நடந்ததுன்னு போய் வாட்ச் பண்ணி பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பட்ஜெட் டைம்ல இதா இருக்குங்க, அதுக்கப்புறம் ஒரு வாரம் போட்டு அந்த இதை ஃபுல்லா இது பண்றது இப்படி பண்ணுவாங்க அப்படின்றது கூட ப்ரிடிக்ட் பண்ணுவோம். கரெக்டா நடந்ததா இந்த வீக்கு? என்ட்ரியும் கிடைக்கல. அப்ப நம்ம இந்த வீக்கினுடைய என்ட்ரிஸ் இங்க எடுக்காம, பொசிஷன்ல எஜ்ஜிங்கோட எடுக்கக்கூடிய என்ட்ரி எடுக்காம இருந்திருக்கலாம். அவ்வளவுதான். நிஃப்டியில சரி, பேங்க் நிஃப்டியில பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில இந்த பிரைஸ் எந்த இடத்துலையுமே இவரும் பை ஜோன்ல தான் இங்க இருந்து திரும்பி போயிருக்காப்ல. கரெக்டுங்களா? எகைன் இங்க வந்து செல் ஜோனுக்கு நியரா இங்கேயே திரும்பிக்கிட்டாப்ல, வேல்யூக்கே போகல. அப்போ இவரதுலயும் நம்ம என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா இது புதன்கிழமை டு புதன்கிழமை மட்டும்தான் இந்த வேல்யூ மதிப்பு. நெக்ஸ்ட் வியாழக்கிழமையே உங்களுக்கு இப்போ இதுக்கு லெவல் வந்து நேற்று வந்துட்டு இருக்கும். நான் வந்து கால்குலேட் பண்ணி ரெண்டு ஒரே இதில் போடுறதுனால போடாம இனிமேல் தனித்தனியாக கூட போட்டுடலாம். பேங்க் நிஃப்டி வியாழக்கிழமை அப்டேட் பண்ணிடுறேன், இதை வெள்ளிக்கிழமை அப்டேட் பண்ணிக்கலாம், இது ஞாயிற்றுக்கிழமை அப்டேட் பண்ணிக்கலாம் நிஃப்டியை. ஓகேங்களா? இது ரெண்டுமே எஜ்ஜிங்கோட தான் எப்பவுமே பண்ணணும். நம்ம சொல்றது எதையுமே எஜ்ஜிங் இல்லாம இந்த பொசிஷன் மெத்தட் பண்ண. ஏன்னா ஆப்ஷன் பையிங்கிறது டோட்டலி வேற, இது வேற. இந்த கான்செப்டே வேற, ஆப்ஷன் பையிங் மெத்தடுங்கிறது டோட்டலி வேற. அது இன்ட்ராடேவோட முடிஞ்சு போய்டும். இதெல்லாம் வேல்யூவே கிடையாது. ஆப்ஷன் பையிங் என்பது ஏன்னா இது இங்கேயே இருந்திருக்கலாம், மார்க்கெட் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும். ஆனா நம்ம பிரீமியம் ஆப்ஷன்ல இருந்து பையிங்ல இருந்துங்களா, அதனாலதான் ஆப்ஷன் பையிங் பொசிஷன் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, நான் அடுத்த அப்டேஷன் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் லெவல்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா திங்கக்கிழமை மார்க்கெட் லீவு, பக்ரீதுங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை தான் மறுபடியும் மார்க்கெட் ஓப்பன். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னா அப்போ அப்டேட் பண்ணுறேன் லெவல்ஸு, டேட்டா எல்லாமே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.